Hello everyone, welcome back to our channel. Thank you for the love and support. Keep supporting. Happy to see you all. இன்னைக்கு வந்து very சிம்பிளான சுவையான ஒரு dessert செய்ய போறோம். நிறைய feedback and comments வந்தது ஒரு dessert செய்யலாம்னு. அதுக்காக உங்களுக்காக இன்னைக்கு dessert. என்ன dessertனு பாருங்களா? நம்ம ஊர் பால் கொழுக்கட்டை. சும்மா அப்படி இருக்கும். எல்லாரும் அப்படியே ரெடிமேட் மாவு வாங்கி செய்வாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. நம்ம தான் எப்பவுமே வித்தியாசம் இல்ல. ஸ்கிராச்ல இருந்து செய்ய போறோம். எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். So, Paal Kolukattai தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். Rice 2 cups, light coconut milk 2 cups, 1 cup of thick coconut milk, 1 cup sugar which is about 100 gram, 1 teaspoon cardamom powder and 1 cup of shredded coconut. So first வந்து நம்ம ஊற வச்ச அரிசி about like 4 hours ஊற வச்ச அரிசியை we're going to blend it to a fine batter. Make sure you also add a pinch of salt to the batter as well. And then once we have the fine batter, what we're going to do, we're going to add the shredded coconut in the நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் வந்து வில் மிக்ஸ் இட் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ தட் வந்து எந்த லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாத படிக்கு இது வில் மிக்ஸ் இட் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு பேனில் வந்து சூடாகிட்ட பிறகு வில் கோன் ஆட் கீ 1 teaspoon. ஒன்ஸ் கீ மெல்ட் ஆகிட்ட பிறகு தென் வில் ஆட் த ஃபைன் பேட்டர். இது நம்ம எவ்வளோ நேரம் குக் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வி கோனா குக் இட் ஆன் லோ ஹீட். ஸோ இப்போ தோசை மாவு மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சி அது வந்து சப்பாத்தி மாதிரி மாறணும். ஸோ டில் தென் கீப் மிக்சிங் இட். இதுதான் வந்து முக்கியமான டெக்னிக் இந்த பால் கொழுக்கட்டையில். ஏன்னா நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து ரெடிமேட் மாவு மாதிரி வாங்காமல் இப்படி செய்கிறதுனால யூ ஹாவ் டு கீப் ஆன் மிக்சிங் இட் வெல். ஸோ எவ்வளோ நேரம் மிக்ஸ் பண்ண போகிறோன்னா வந்து அன்டில் வந்து இப்போ மாவு வந்து நம்ம எடுக்கும் போது இட் ஷுட் நாட் ஸ்டிக் டு த பேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆயிடுச்சு. So once மாவு ஆறிட்ட பிறகு what we're going to do is that we're going to take into tiny portion and சின்ன உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டா எல்லாம் இப்படி ரெடியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து we'll add 2 cups of light coconut milk. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம இது கூட இப்போ எதுவும் சுகர் எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ வந்து we're going to cook it on low to medium heat. ஒன்ஸ் நல்லா பாயில் ஆகிட்ட பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிருக்க இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிடுங்க. ஒன்ஸ் ஆட் பண்ணிட்ட பிறகு சும்மா ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணுங்கள். அதோடு நம்ம இது வந்து யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டர் திஸ். ஸோ இது எப்போ ரெடி ஆகுனா ஒன்ஸ் வந்து பாயில் ஆகிட்ட பிறகு இந்த உருண்டை எல்லாம் மேலே வரும். அப்போ வந்து வாட் வி வில் டூ இஸ் வில் ஆட் த சுகர் விச் இஸ் அபவுட் 1 cup, about like 100 grams வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு வில் கிவ் இட் அ மிக்ஸ். ஸோ நடுவில் வந்துட்டு இப்போ டேஸ்ட்டும் பண்ணிங்க. நீங்கள் இன்கேஸ் வந்து சுகர் வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள். கம்மியாக இருந்ததுன்னா தென் யூ கேன் ஆட் சம் மோர். நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸ் இது பாயில் ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து வில் ஆல்சோ ஆட் கார்டமம் பவுடர் விச் இஸ் அபவுட் 1 teaspoon. இது வந்து ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கூட இது கட்டாயமாக ஆட் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இந்த ரெசிபி பற்றி சொல்லணும்னா இது வந்து சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எங்கள் ஆச்சி வந்து எங்கள் அம்மாவுக்கு சொன்னது. இப்போ எங்கள் அம்மாட்ட வந்து நான் கேட்டு இது வந்து உங்களுக்காக இது செய்கிறது இது. அண்ட் ஐ லவ் திஸ் டிஷ் டூ. அண்ட் இந்த பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ டிஷ் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். ஸோ நம்மளுக்கு மீதி இருக்கிற இந்த திக் கோகனட் மில்க் 1 cup வந்து வில் ஆட் திஸ் அண்ட் வில் கிவ் இட் அ ஸ்டர். ஸோ பார்த்திங்கனாலே நம்ம ஒரு ரெடிமேடில் செய்கிற மாவுக்கும் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து செய்கிற மாவுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும். யூ கேன் see that glossy finish on this particular dish. Can't wait to try this. இது டெஃபினட்டாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்களும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் லுக்ஸ் யம். ஸோ யம்மி பால் கொழுக்கட்டை இஸ் ரெடி. can't wait to try this. இது டெஃபினட்டாக வந்து என்றைக்கே இது முடிஞ்சிடும் இது. ஸோ இது உங்கள் வீட்லேயும் வந்து பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. And if you like this video, like, share and subscribe. And thank you kindly for watching and keep supporting.